வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பாடு அப்படிங்கிற ஆன்மீக சுற்றுலா ஸ்தலம். அங்கே தான் நான் போய்கிட்டு இருக்கேன். தூத்துக்குடியிலேருந்து உவரி செல்லக்கூடிய வழி, அதாவது முதல்ல தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர், திருச்செந்தூர்லேருந்து உடன்குடி, உடன்குடிக்கு அடுத்ததாக குலசேகரப்பட்டினம், குலசேகரப்பட்டினத்துக்கு அடுத்தபடியாக மணப்பாடு. இந்த ஊர் இருக்கு. திருச்சிலுவைநாதர் நுழைவு வாயில் பார்த்தீங்களா? இதுதான் என்ட்ரன்ஸு. பக்கத்துலேயே பாருங்கள், கடல் நீர் நுழைவு வாயில் பக்கத்தில் வரைக்கும் இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் இது. 2002 இந்த நுழைவு வாயில் அமைக்கப்பட்டிருக்குது. இதுதான் மணப்பாடு ஊர். மிக குறுகிய ஒரு சாலை தான். நீங்கள் ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா 2 பக்கம் வீடுகள் இருக்குது, குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. திடீர்னு சாலையில் குறுக்க நடுக்கையும் ஓடுறாங்க. மக்கள் வீட்டு வாசலேருந்து வெளியே பார்த்திங்களா, உள்ளேருந்துலாம் வெளியே வருவாங்க. நீங்கள் அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் வாகனங்களை இயக்குங்க. இதில் வேகமாக போயிடாதீங்க தயவுசெய்து. பாருங்கள், இன்றைக்கி நல்ல ஒரு கூட்டம் இருந்தது. மணப்பாட்டிற்கு நிறைய பேர் சுற்றுலா வந்திருக்கிறாங்க. இந்த விடுமுறை நாள் வேறு பார்த்திங்களா, நல்ல கூட்டம் இருந்துச்சு. இது போக இன்றைக்கி அதிகமாக இங்கே திருச்செந்தூருக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களும் அதிக அளவில் இங்கே மணப்பாட்டில் நம்ம பார்க்க முடிந்தது. எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையா கருவாட்டு கடைகள் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் பக்கத்தில் கடைகள்லாம் வாங்குகிறோம், அது எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. வேறு சில இடங்களில் பார்த்திங்கன்னா கெட்டு போனதெல்லாம் கிடைக்கும். நமக்கு நல்ல கருவாடுகள்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது வாங்கி வச்சுக்கிறது நல்லது. பெரிய பெரிய கருவாடுகளாக, நல்ல துண்டு கருவாடுகளாக வச்சு விற்றுட்ருந்தாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த கடற்கரை வாசம், இந்த மீன் வாசமோடு சேர்ந்து அப்படி அடிக்கும் இல்லையா, அந்த ஒரு வாசனை இருந்தது. பாருங்கள், வந்தாச்சு, ஊருக்குள்ளே வந்தாச்சு.
தூரத்தில் தெரியுதா சிலுவை, திருச்சிலுவை வெளியே வச்சுருப்பாங்க. அங்கே பாருங்கள் லைட் ஹவுஸ், அப்புறம் அந்த ரேடார் எல்லாமே அதில் தெரியும். இந்த வியூலேயே பார்க்கலாம். நம்ம வாகனங்களை ரொம்ப வேகமாகலாம் அந்த பகுதியில் நீங்கள் ஓட்டாதீங்க, தயவுசெய்து கவனமாக ஓட்டிட்டு வாங்க. இங்கே வண்டி நிப்பாட்டுறதுக்கெலாம் பார்க்கிங்லாம் ஃபுல்லாக நல்ல பெரிய பார்க்கிங் ஏரியாலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கடற்கரையை பார்த்தீங்களா? டாப் வியூவில் எப்படி இருக்குது பாருங்கள். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தொலைவில் தெரியுது பாருங்கள் 2 கோபுரம். அது ஊர் கோயில். அது அன்றாட திருப்பலிகள் நடைபெறக்கூடிய இடம் அங்கே தான். இந்த கீழே குடிசை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அதெல்லாம் கடைகள். நல்ல அருமையான மீன் சாப்பாடு கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நல்ல மீன் குழம்பு, மீனை பொரித்து சாப்பாடு சுட சுட தருவாங்க. நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நிறைய பேர் அங்கே அந்த கடலில் வந்து நீராடிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பயங்குமே இல்லை பாருங்களேன். இங்கே வாங்க, கோவிலுக்குள்ளே போகலாமா? திருச்சிலுவைநாதர் ஆலயம் இது தான். இப்போ இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிக அளவில் கூட்டம் பார்க்க முடிந்தது. அது போக நிறைய பேர் திருச்செந்தூருக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் இந்த சுற்றுலா ஸ்தலத்தை கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போவாங்க. நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட பகுதியும் கூட. நிறைய திரைப்படங்களில் இந்த மணப்பாடு பகுதியை வந்து நம்ம பார்க்கலாம். கடற்கரை மணலில் நடப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சவாலான விஷயமா இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த வெயில் வந்து நீங்கள் இந்த ஏப்ரல் மேலெல்லாம் போனீங்கன்னா வச்சு வெளுத்து வாங்கிடும். இப்போ இந்த ஜனவரி ஃபெப்ரவரி இந்த டைம்லலாம் போச்சில் கொஞ்சம் குளிர் இருக்கிறனால அந்த வெயில் மிதமான ஒரு வெயிலாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் அதனால் இந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா கடற்கரையை நல்லா நீங்கள் சுற்றி பார்க்கலாம் வெளியே. பாருங்கள், நுழைவு வாயிலே 2 சம்மணசுகள் வச்சுருக்கிறாங்க அழகாக. இருபுறமும் 2 சம்மணசுகள். இந்த பெயிண்டிங்லாம் இப்போ வந்து சர்ச்சுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ இந்த கலருக்கு வந்துட்டாங்க. ஒயிட் அண்ட் வித் கோல்டு. அந்த பார்டர் எல்லாமே வந்து கோல்டில் பண்ணுவாங்க. ஃபுல் சர்ச்சும் ஒயிட் ஆக்கிட்டாங்க. இப்போ நிறையா இது ஒரு ட்ரெண்டாகவே போய்கிட்டு இருக்கு. இப்போது நிறைய ஆலயங்கள் இந்த வண்ணத்திற்கு, வெள்ளை வண்ணத்திற்கு மாறிவிட்டார்கள். ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம் இது. அங்கேருந்து ஆலயத்தினுடைய அந்த படிக்கட்டுகள்லேருந்து நம்ம மணப்பாடு ஊரை வந்து பார்க்கலாம். நம்ம அந்த ஊர், அந்த கடற்கரை, இந்த வியூலாம் தெரியும். இங்கே பாருங்கள், தேரி மண் மாதிரி மண் எப்படி பாருங்கள், எப்படி கிடக்கு பாருங்கள். அதில் திருச்சிலுவை இருக்குது பார்த்தீங்களா? அந்த சிலுவையின் மீதும் எண்ணெய் ஊற்றி பக்தர்கள் வணங்குவாங்க. இது ஊர் கோவில் பாருங்கள். 2 கோவில்கள் தெரியுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கடற்கரை கிராமங்களில் இந்த கோவிலுடைய கோபுரங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாடல்லே நிறைய உள்ளூருக்குள்ளே சிட்டிக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்கள்லாம் இப்போ டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அதாவது இந்த வியூவை பாருங்களேன். ரைட் சைட்லேயும் கடல் இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அப்படி லெஃப்டில் பாருங்கள், ஃபுல்லாக கடல் அங்கே வரைக்கும் இருக்குது. நடுவில் ஒரு மணல் திட்டு மாதிரி இந்த பகுதி போகுது. இந்த கடற்கரையை புரிஞ்சிக்கவே முடியல. இந்த கடலோட அமைப்பை பாருங்கள். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து கடல் இருக்குது, நடுவில் ஆலயம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும் நண்பர்களே. சரி வாங்க, ஆலயத்திற்குள்ளே போய் பார்க்கலாமா? பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படிங்கிறனால ஆலயம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, நல்லா ஒயிட் டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்குறாங்க.
முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு குடில் வச்சுருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் நேரமில் ஆக்சுவலாக சண்டே நைட்டோடு எடுத்துருவாங்க. 3 ராஜாக்கள் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்ச உடனே அந்த குடிலெலாம் எடுத்துருவாங்க, வீடுகளிலும் சரி ஆலயங்களிலும் சரி. இப்போ பாருங்கள், திருச்சிலுவைநாதரை பார்க்கலாம் வாங்க. பாருங்க, பீடத்தின் அமைப்பை பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாங்கல்ல. பா, அப்படி தங்கமாக ஜொலிக்குது. பார்ப்பதற்கே அப்படி தான் இருக்கு இல்லையா? தங்கம் போல் எப்படி ஜொலிக்குது பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு பீடம். சிறிய பீடமாக இருந்தாலும் அத்தனை அற்புதம், அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பீடத்துக்கு பின்னாடி வந்து ஒரு சிலுவை உண்டு. அந்த சிலுவை பற்றி உங்களுக்கு நான் ஒரு குறிப்பு சொல்கிறேன். அதை நீங்கள் நிறைய பேர் இந்த கோவில் போயிட்டு இப்படி வெளியிருந்து பார்த்துட்டு போயிடாதீங்க. இந்த பீடத்தை சுற்றி வாங்க. சுற்றி வரும் பொழுது பீடத்துக்கு நேராக பின்புறத்தில் ஒரு சிலுவை வச்சுருக்கிறாங்க. அதாவது 1540 உயிர் சேதமின்றி கரை சேர்ந்த போர்ச்சுகீசிய கப்பலின் முறிந்த பாய் மரத்தால், அங்கே இருந்த அந்த பாய் மரம் இருக்கும் பாருங்கள், அதில் முறிஞ்சு போன அந்த பாய் மரத்தால் சிலுவை செய்து கப்பல் தலைவன் நாட்டினான். அந்த சிலுவை திருச்சிலுவை பீடத்தின் பின்னால் உள்ளது. அந்த நீங்கள் வந்து இந்த பீடத்தை பார்க்கும்போது பின்னாடியும் வந்து பார்த்துருங்க, மறந்துடுறாங்க. நிறைய பேர் இது கவனிக்காமல் வந்துடுவாங்க. அப்போது 1540 உள்ள அந்த கப்பலில் உள்ள சிலுவை, அந்த பாய் மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவை இங்கே வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இருபுறம் பார்த்திங்கன்னா இந்த இடதுபுறத்தில் வந்து கட்டுண்ட ஆண்டவர் திருச்சிலுவைநாதர், இங்கே வந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டது போல் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவருடைய திருவுருவம் அங்கே உள்ளது. இது ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம். இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆலயத்து பக்கத்துலேயே பார்த்தீங்களா இந்த ரேடார், இந்த கப்பல்கள்லாம் வருது இல்லையா இந்த கடலில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதனை கண்காணிப்பதற்காக இந்த ரேடார் இங்கே பொருத்தப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள். இந்த லைட் ஹவுஸில் வந்து நம்ம ஏறி பார்ப்பதற்கு 10 ரூபாய் ஒரு ஆளுக்கு கட்டணமாக வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அந்த இடத்த காட்டுறேன். அப்புறம் பாருங்கள், திருப்பயணிகள் தங்குமிடம் இதுவும் கட்டியிருக்கிறாங்க உள்ள. இங்கே பாருங்கள், எல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருக்காங்க. 1542 இச்சிலுவை உள்ளடக்கிய புனித சவேரியார் ஒரு கொட்டில் அமைத்து திருப்பலி நிறைவேற்றார். அந்த சிலுவை வச்சு தான் சவேரியாரை இந்த பகுதியில் வந்து ஒரு திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறாரு. 1581 அருள் தந்தை ஜான் தே சாலோவா சேச திருச்சிலுவை ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கார் 581. அப்புறம் 82 ஆலய பணி முடிந்து செப்டம்பர் 14 முதல் திருப்பணி நிறைவேற்றப்பட்டது. அப்புறம் 1583 திருத்தந்தை 13ஆம் கிரகோரி அனுப்பிய மெய்யான திருச்சிலுவையின் சிறு பகுதி ரோமிலிருந்து கொச்சி வந்து சேர அங்கிருந்து பவனியாக மணப்பாடு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மணப்பாடு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஊர். அதுக்கான சாட்சிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. 1585 இயேசுவின் 5 திருக்காய சபை இங்கே நிறுவப்பட்டிருக்குது. அதேமாதிரி 1725 ஜனவரி 5 திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் 5 திருக்காய சபையை அங்கீகாரம் செய்திருக்கிறாரு. 1970 அருள் தந்தை ஸ்வெக்கின் பெர்னாந்து ஆலயத்தை புதுப்பிச்சிருக்கிறார். 2000 அருள் தந்தை எம்ஜி பிரகாசம் பீட பகுதியை பளிங்கு கற்களால் அழகுபடுத்தியிருக்கிறாங்க. 2004 திருப்பயணிகள் தங்குவதற்கு 10 அறைகள் கொண்ட இல்லம் அருள் தந்தை சேவியர் ஜார்ஜ் அடிகரால் அவரால் வந்து கட்டப்பட்டிருக்குது. 2007 மறைமாவட்ட பொருளாளர் அருள் பணியாளர் தெயோபீலஸ் முயற்சியால் ஆயர் உதவியுடன் கோவிலின் உட்புறம் இருந்த சுவர் தூண்கள் அகற்றப்பட்டது. கான்கிரீட் கூரையும் தரையும் அமைக்கப்பட்டிருக்கு. முன் மண்டபமும் கட்டப்பட்டு ஆயர் இவோன் அம்புரோஸ் அவர்களால் செப்டம்பர் 4 திருநிலைப்படுத்தப்பட்டது. 2008 ஆலயத்தை சுற்றி தள ஓடு பதிக்கப்பட்டது. திருப்பொருட்கள் விற்பனை நிலையம் ஏற்படுத்தப்பட்டது. 2009 வாகனங்களை நிறுத்த சமதளமான பெரிய மைதானம் அருள் பணியாளர் தெயோபிலஸ் அவர்களால் அமைக்கப்பட்டது. 2010 திருப்பயணிகள் தங்குவதற்கு மாடி கட்டிடம் கட்டப்பட்டு செப்டம்பர் 4 புனிதப்படுத்தப்பட்டது. 2024 திருச்சிலுவை திருத்தலம் ஆயர் அந்தோணிசாமி அவர்களால் புதுப்பிக்கப்பட்டது. 2025 திருச்சிலுவைநாதர் திருத்தலத்தின் திருப்பொருட்கள் விற்பனை நிலையம் திறந்திருக்கிறாங்க. எப்போன்னா 6/6/2025 இந்த திருப்பொருட்கள் விற்பனை நிலையம் உங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது
வாங்கினாலும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். பைபிள், ஜெபமாலை, புனிதர்களின் படங்கள் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. மனப்பாடு ஞாபகார்த்தமாக நீங்கள் தான் வாங்கிட்டு போங்க. இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் முக்கியமான ஒரு இடம். என்னென்னா, இந்த மக்கள் இந்த பகுதியில் நிறையா கிறிஸ்துவ மக்களிடையே ரொம்ப பிரபலமான இருந்த ஒரு புனிதர் இருப்பவர் புனித சவேரியார் அவருடைய ஆலயம், அவர் தங்கியிருந்த குகையை தான் பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு நுழைவாயில் இருக்குது, புனித சவேரியார் ஆலய நுழைவாயில். இங்கேருந்து நம்ம நடந்து போகிறது நல்லது. சில பேர் வாகனத்தில் நடக்க முடியாத பெரியவங்களாம் வந்தாங்கன்னா வாகனங்களை அந்த ஆலயத்துக்கிட்ட வரை கொண்டு போகலாம். ஆனால் அதுக்கான டைம் உங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அதாவது சவேரியார் குகை கோவிலுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே நுழைவாயிலுக்குள் அனுமதிக்கப்படும். இந்த ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நுழைவாயில் அடைக்கப்படும். அதற்கு மேல் வாகனம் உள்ளே இருந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 6 மணிக்கு மேலே வண்டியை உள்ளே கொண்டு போகாதீங்க அப்படின்னு அங்கே கொடுத்துருக்குறாங்க. சரி வாங்க. அங்கே ஒரு சகோதரரை சந்தித்தோம். அவர் இந்த இடத்தை பற்றி நிறைய விவரங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். இங்கே பாருங்கள், இந்த இடத்திற்கு வந்தாச்சு. நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடம், இந்த ஆலயத்திற்கு பின்னாடி சவேரியார் தங்கியிருந்த குகை. யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக இந்த பகுதி எப்படி இருந்திருக்கும்? கரண்ட் இருந்திருக்காது, சாலைகள் இருந்திருக்காது, வெறும் மணல், கடல் நீர் இதுதான் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ இந்த பகுதியில் அதிகமான மக்கள், மீனவ மக்கள் உண்டு. இவங்க எல்லாருமே கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது புனித சவேரியார் அவர்கள் தான். இந்த ஆலயத்திற்குள்ளே பார்த்தீங்கன்னா அருமையான சிறுபங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அமைதியாக இருந்து வழிபடுறது நல்லது. அங்கே 2 பைபிள் வச்சுருந்தாங்க. ஒன்று தமிழில் உள்ள பைபிள், இன்னொன்று மலையாளத்தில் இருந்தது. நிறைய மலையாள மக்கள்லாம் இங்கே வர்றாங்க. இந்த பைபிளில் ஏதாவது ஒரு பக்கத்தை நம்ம திறந்து அதில் ஒரு கையை வைத்து, ஒரு வசனத்துக்கு மேலே கையை வச்சு, அது என்ன வாக்கியம் வந்திருக்கு, என்ன வசனம் வந்திருக்குது, அது நமக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பக்தர்கள் அங்கே அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. திருச்செந்தூருக்கு வந்திருந்த பக்தர் ஒருவர் இதெல்லாம் பார்த்துட்டு அவரும் அந்த முயற்சியில் ஈடுபட்டு அவருக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத கவனித்து கேட்டுட்டு இருந்தார். அது நின்று கொண்டு இவ்வாறு உரத்து சொல்கிறது: மானிடரே, உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன், ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லுகின்றேன், முன்மதியற்றோரே, விவேகமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், மதிகேடாரை உணர்வை பெறுங்கள். இங்கே பாருங்கள், இந்த புனித சவேரியார் குகையை சுற்றி நல்ல ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கிறாங்க. இது நான் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக இந்த மணப்பாடு பகுதிக்கு வரும்பொழுது இதெல்லாம் நான் பார்க்கல. இப்போ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பாறைகளெல்லாம் செதுக்கி அதுக்கு மேலே நல்லா அருமையான ஒரு மக்கள் நடந்து போகிற மாதிரியான பாதைகளை அழகாக உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், தூரத்தில் தூண்டில் பாலெல்லாம் தெரியுதா? கடல் நீர் உள்ளே புகாத வண்ணம்
இந்த சைடில் நிறைய இடங்களில் வந்து தூண்டில் பாலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். முன்னாடிலாம் இவ்வளோ சேஃப்டியாக இருக்காது, நம்ம கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போக வேண்டியிருக்கும். இப்போ நல்லா சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சரி வாங்க குகைக்கு போகலாம். இதுதான் புனித சவேரியார் தங்கியிருந்த குகை. ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருந்திருக்கும்ல, யோசித்து பாருங்கள். 2 ஆண்டுகளாக இந்த குகைக்குள்ளே தங்கியிருந்திருக்காரு. கரண்ட்டு கிடையாது. இதில் பாருங்கள், அவரை பற்றி விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த குகைக்கான வரலாறு 1506 1552 ஏப்ரல் 7 1506 ஸ்பெயின் நாட்டில் புனித சவேரியார் பிறந்திருக்கிறாரு. 1542 மே 6 கோவாவுக்கு வந்திருக்காரு இந்தியாவில். அதுக்கப்புறமா 1542 அக்டோபரில் மணப்பாடு பகுதிக்கு வந்திருக்காரு. பாருங்கள், மேலே கோவாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா கோவாலேருந்து கிளம்பி நேராக 1542 அதே வருடத்தில் அக்டோபர் மாதத்தில் மணப்பாடு வந்தாச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து 44 வரைக்கும், அதாவது 1544 வரை 2 வருடங்கள் இந்த குகையில் தங்கி முத்துக்குளித்துறை ஊர்களில் இறைபணி ஆற்றியிருக்கிறாரு. மணப்பாட்டு ஊர்லேருந்து 14 கடிதங்கள் எழுதியிருக்காரு அவருடைய நாட்டிற்கு. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறமா டிசம்பர் 3 1552 சான்சியான் அப்படிங்கிற தீவில் அவர் இறந்திருக்கிறார். 2 வருடங்கள் புனித சவேரியார் அவர்கள் இந்த குகையில் தங்கியிருந்து இந்த பகுதியில் தான் அவர் நடமாடி இருக்கார். என்ன ஒரு வரலாறு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் வச்சுருக்குறாங்க. இது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின இடம் மாதிரி தான் இருக்குது, குகை மாதிரி தான் இருக்குது. அந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அவர் தங்கியிருந்த குகை. உள்ளே போய் பார்க்கலாமா? அங்கே ஒரு பாதுகாவலர், அதை பராமரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறாரு. இந்த பாருங்கள், இந்த குகையோட அமைப்பை பாருங்கள். எப்படி தான் இதுக்குள்ளே தங்கியிருந்தார். ஊரில் தங்குவதற்கு எப்படியும் முதல்ல அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வெளிநாட்டவர் அவர், யாருன்னு தெரில. எப்படி ஊர்களில் வீடுகள் கொடுப்பாங்க அவருக்கு அந்த நேரங்களில்? எப்படி இந்த பகுதியில் இருந்த மக்கள்லாம் முதல்ல பார்த்து தயங்கியிருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக சவேரியாரை பார்த்து. அப்போ அவர் கடற்கரையில் இந்த குகையிலேயே தங்கியிருந்து சாப்பிட்டு, இந்த குகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தண்ணீர் தாகம் எடுத்து பருகுவதற்காக ஒரு குழி தோண்டி இருந்திருக்கிறாரு. அதில் ஒரு நல்ல நீர் வந்திருக்குது. அந்த கிணறு இன்னும் இருக்குது இந்த இடத்துல. உள்ள பார்த்தீங்களா, இதுக்குள்ள காசெல்லாம் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு தெரில. எனக்கு இந்த பகுதியில் இருந்த நேரத்தில் என்னுடைய நினைவில் ஓடிக்கிட்டே இருந்த ஒரே விஷயம், சவேரியார் இந்த பகுதியில் தான் நடந்திருப்பார். அவருடைய காலடி தடங்கள் இங்கே தானே இருந்திருக்கும். இப்படி தான் நடந்திருப்பார் இல்லையா. இதோ குகையில் தங்கியிருக்காரு, இந்த வழியாக தான் போயிருப்பார் ஊருக்குள்ளே. எத்தனை முறை இந்த இடத்துல நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பார். இன்றைக்கி அவரை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம். அவருக்கு ஆலயங்கள் இருக்குது, உலகமெங்கும் இருக்கின்றது. மிகப்பெரிய திருவிழாக்களாக எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புனிதர். இந்த பகுதியில் தானே அவர் நடமாடிட்டு இருந்திருக்காரு. இந்த இடத்துல அவர் நின்றுப்பார் இல்லையா, இந்த இடத்துல நடந்திருப்பார், இந்த இடத்துல அவர் உட்கார்ந்து இருந்திருப்பார், இங்கிருந்து இறைபணி ஆற்றியிருப்பார், இங்கே உள்ள மக்களிடம் பேசியிருப்பார். அதை நினைக்கும் போதே ரொம்ப ஒரு வியப்பாக, அதே நேரத்தில் ஒரு புல்லரிப்பாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவர் நடந்து சென்ற அந்த பகுதியிலலாம் நம்மளும் நடக்கணும்னு ஆசையாக இருந்தது. சரி, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி தான் நடந்து வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த இது எல்லாமே பாறைகள், மணல் கிடையாது. இப்போ நம்ம இதில் பார்த்துட்ருக்கிற எல்லாமே பாறைகள். வருட கணக்கில் அந்த கடல் அரிச்சு அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த நிலாவில் ஜூம் பண்ணால் இங்கேருந்து சில பெரிய கேமராக்கள் கொண்டு நம்ம நிலாவை ஜூம் பண்ணும்போது எப்படி தெரியும் பாருங்கள், அந்த மாதிரியே தெரிஞ்சுது. பாருங்கள், நான் இதை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நிலாவில் உள்ள பாறைகள் போன்று ஒரு தோற்றம் இருந்தது. அதில் அந்த சிப்பி, அதில் கிடக்கக்கூடிய கடலில் கிடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அரிச்சு எப்படி கிடக்கு பாருங்களேன். அந்த பாறையில் பாருங்கள், இந்த கல்லை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள்.
இந்த இடத்துலலாம் டைவ் அடித்து குளிக்கணும்னு யாரெல்லாம் நினச்சிடாதீங்க. ஃபுல்லாக பாறை தான். கரெக்டாக குளிப்பதற்கென்று அந்த பகுதியில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் தான் நம்ம குளிக்கணும். இந்த இடத்துலலாம் தயவுசெய்து யாரும் கடலில் இறங்கிறாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் பாசி பிடிச்சி இருக்குது, வலிக்கு விழுந்தோம்னா முட்டெல்லாம் நமக்கு கண்டிப்பாக இதான். அதனால் வந்து இதில் யாரும் வந்து குளிப்பதற்கு முயற்சி எடுக்காதீங்க. இந்த பாறையை தாண்டி வந்தீங்கன்னா இங்கேருந்து மணல் ஆரம்பிக்குது. சவரியார் நடந்து சென்ற பாதை இது எல்லாமே அவருடைய காலடி தடங்கள்லாம் பதிந்த இடம். சவரியார் நடந்து சென்ற பாதை இது எல்லாமே அவருடைய காலடி தடங்கள்லாம் பதிந்த இடம். இங்கிருந்து பாருங்க, லைட் ஹவுஸ்லாம் தெரியுது பாருங்க. அங்கேயே நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது, அதாவது மீன் சாப்பாடு இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இங்கே வீட்டிலேருந்து நம்ம போனதுனால வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் வந்து கொண்டு போயிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. பார்த்தீங்களா, இந்த வளாகத்தில் தான் அந்த திருச்சிலுவை இருக்குது பாருங்கள். இங்கே எண்ணெய் ஊற்றி பக்தர்கள் வந்து வழிபடுவாங்க. இது இந்த ஆலயத்தினுடைய வளாகத்தில் இந்த மணல்லே இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மணலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறை கற்கள் குட்டி குட்டி கற்களாக கிடக்கும். அந்த கற்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, வீட்டில் போய் ஞாபகார்த்தமாக வைப்பாங்க. இதில் ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் அதில் எண்ணெயாக வடிஞ்சதுனால தெளிவாக நம்மளால் வாசிக்க முடியல. திருச்சிலுவையை பாருங்கள், இங்கே ஒரு சிலுவை இருக்குது, இதுலேயும் எண்ணெயை விட்டுருவாங்க. மேலே இருக்குது பாருங்கள், அது நல்லா பெருசு. அதில் வந்து மேலே ஏற்றி ஊற்றுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஃபுல்லாக அந்த கல் வலிக்கு விட்டுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது காயம் ஏற்படும். அதனால் கீழே இருக்கக்கூடிய இந்த சிலுவையிலே வந்து நீங்கள் எண்ணெயை ஊற்றுங்க.
என்ன நண்பர்களே, மணப்பாடு ஊரில் இருக்கக்கூடிய திருச்சிலுவைநாதர் ஆலயம், புனித சவேரர் அவர்கள் தங்கியிருந்து இறைபணியாற்றிய அந்த குகை, அவர் நடமாடிய கடற்கரை எல்லாம் பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களை கவர்ந்திருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஊரிலும் இதுபோன்று சிறப்புமிக்க ஆலயங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய தொலைபேசி என்ன எங்களுடைய நம்மஊருதம்பி@gmail.com இந்த ஜிமெயிலுக்கு அனுப்பிவிடுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட். வணக்கம் அன்புள்ளங்களே.